கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உலகமெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை விசேஷமாக நினைத்து கொண்டாடுகிற ஒரு நாள். பெரும்பாலும் இயேசு கிறிஸ்துவனால் தங்களுக்கு கொண்டாடுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து அநேகர் இதை பயன்படுத்தி கொள்கிற நாள். இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நினைவுகூறுகிற இந்த நாளில் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினால் நமக்கு கிடைத்தது என்ன என்பதை குறித்த ஒரு பார்வை அவசியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால நமக்கு ஒரு நல்ல பண்டிகை கிடைச்சிது, வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல உடைகளை உடுத்துக்கொண்டு நல்லா சாப்பிட்டு நிறைய விருந்துகளை கலந்து கொண்டு நிறைய பேருக்கு ஸ்வீட்ஸ் அதெல்லாம் கொடுத்து நிறைய நிகழ்ச்சிகளை பங்கு கொண்டு சில பேருக்கு ரொம்ப ஜாலியாக இருக்க முடியுது, இதான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினால் கிடைத்தது என்று நினைக்கிறது போல் இருக்கிறது. ஆனால் அதுவல்ல. இயேசுநாதருடைய பண்டிகை, அதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதே பாவம் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய பின்னால் இருக்கிற உண்மையை உணர்ந்து, அதாவது கிறிஸ்து பிறப்பை நாம் வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டு நாம் கொண்டாடுகிற தவறில்லை. நாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதோ, நல்ல உடைகளை உடுக்கிறதோ, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல உடைகளை வாங்கி அணிகிறதோ, அதனால் நம்ம தப்பு பண்ணிட மாட்டோம். ஒரு நாள் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனாலையோ ஒரு பல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள ஒன்றும் தப்பு கிடையாது. தவறு எங்கே இருக்குதுன்னு சொன்னால், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து இறுதியாக எருசலேமுக்கு வருகிற வேளை கழுதையில் பவனியாக வருவார். அந்த ஊரில் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருந்தது. ஆனால் ஊரிலும் ஜாலியாக வந்தாலும் ஆண்டவர் பெரிய துக்கத்தோடு இருந்தார். ஏன்னா அங்கே ஒரு கூட்டத்தை பார்த்து என்ன சொன்னான்னா, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ தேட நலமாக இருக்குமே, இப்பொழுதும் அது உன்னுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. அப்போ அங்கே பஸ்கா பண்டிகை கொண்டாடினதை பார்த்து தான் அவர் அந்த மாதிரி அழுதார், கண்ணீர் விட்டு அழுதாருன்னு நம்ம பார்க்குறோம். லூக்கா 19 மத்திய 41 42 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் he started crying. எதுக்கு அழுதாருன்னா, இந்த மக்கள் தங்கள் மேல் வரவிருக்கிற ஆக்கினை அறியாதபடிக்கு பண்டிகை கொண்டாடுகிற ஒரு பக்தி பாரம்பரியத்தை பின்பற்றுகிறதுல மட்டுமே கவனம் செலுத்துகிறாங்க. இப்போ அதனால் பண்டிகை கொண்டாடுறதே தப்புங்கிறதுக்காக அல்ல, பண்டிகையே புரிந்து கொள்ளலையே, இந்த பண்டிகைக்கு பின்னால் இருக்கிற உண்மையை புரிந்து கொள்ளலையே, அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட விடுதலை இழந்து அதை மறுபடி பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தங்களை ஆராயாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கார், பண்டிகை மட்டும் கொண்டாடுறாங்க. அதனால தான் அவர்கள் மேல் வரவிருந்த ஆக்கினை எண்ணி ஆண்டவர், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு எதுவும் அறிந்த நலமாக இருக்குமே. இப்போ நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் தப்பே கிடையாது. நீங்கள் நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கலாம், ரொம்ப நல்ல விஷயந்தான். நீங்கள் நன்றாக சாப்பிடுங்க, நல்ல கரிசோறு சாப்பிடுங்க, விருந்து பண்ணுங்க, முறையான விதத்தில் எல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் கிறிஸ்து பிறப்பினாலே வர வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டு நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரிப்பதற்காக பிறந்தார். அதனால பைபிள் முழுதும் அவருடைய பிறப்பை திரும்ப திரும்ப சொல்லாமல் அவருடைய சிலுவை மரணத்தை திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஏன்னா அதனால் நாம் பிறக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினால, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்ததுனால. அப்போது அந்த மறுபடியும் பிறத்தல் என்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை தருகிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். நான் வழக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வழக்கமான பக்தியை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே பண்டிகை கொண்டாடினா இதனால் ஆண்டவருடைய பார்வையில் எந்த விதமான நல்ல தோற்றமும் இராது. எனவே பண்டிகை கொண்டாடுவதே பாவம் அல்ல. ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பிற்கு பின்னால் இருக்கிற அந்த உண்மை அறியாதபடிக்கு பண்டிகைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தோம்னா கிறிஸ்துவை அவமதித்து கிறிஸ்துவனுடைய பேரில் உருவாக்கப்பட்ட ஒரு பண்டிகைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கறதா ஆகிடும். இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்க வந்தார். பண்டிகை இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை கொண்டாடுகிறதுனா எதுக்கு கொண்டாடணும்? அவர் பிறந்ததுனால மனிதன் பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாகி வாழ முடிகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த விடுதலையின் அனுபவம் நம்ம இடத்துல இருக்கணும். இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால நாம் தனித்து வாழ வேண்டிய தேவையில்லாமல் தேவ உறவோடு வாழும்படியான ஒரு வாழ்க்கை முறை கிடைத்தது. அந்த தேவ உறவை குறித்து நாம் கொண்டாடணும். அது மட்டும் இல்லை, நாம் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால நாம் மனுஷங்கிற நிலைமையை விட்டு தேவனுடைய பிள்ளைங்கிற நிலைமையை அடைகிறதுக்கு வாய்ப்பு பெற்றோம். இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால நாம் இந்த உலகத்தோடு அழியாதபடிக்கு நித்தியத்தை சோதரிக்க வாய்ப்பு பெறும். இத்தனை வாய்ப்புகளையும் நான் ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது இவைகளை குறித்து கவலைப்படாமல்
இந்த உலகம் கொடுத்த பண்டிகைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், ஆண்டவர் அன்றைக்கு அழுதவர் இன்றைக்கு நம்மை பார்த்து அழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் அழுவதற்கு வாய்ப்பு கொடுக்காதபடிக்கு அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படும்படியாக ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறுவோம், மனம் திரும்பினவர்களாக மாறுவோம், தேவனுடைய பிள்ளையின் அந்தஸ்தை பெற்றவர்களாக மாறுவோம், நித்திய நம்பிக்கை பெற்றவர்களாக மாறுவோம். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஆண்டவரோடு இருக்கிற நிறைவை பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.